ப்ரீ செமிஃபைனல் மேட்ச் வடுகப்பட்டி ஜிபிசிசி டேக்கிங் ஆன் எஃப்சிசி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஜிபிசிசி. 8 ஓவர் ஃபார்மேட்டு, 2 ஓவர் காமன் பவர் பிளே, 1 ஓவர் பேட்டிங் பவர் பிளே, 5 பவுலர். தீபன் ஸ்ட்ரைக்கில், ஓப்பனிங் பவுலர் விக்கி. ஓத்த விக்கெட் முதல் பால் மேட்ச்சில் ஸ்விட்ச் ஹிட்டு அடிச்சாருங்க. அப்பா எல்லாரும் அடிச்சாருங்க. இன்னோவேட்டிவ் அட் பெஸ்ட்டு. குத்தி போயிருக்கோன்னு தோணுது. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஸ்ட்ரெயிட்டாகவே போல்டு மூவு. இந்த கிரவுண்டை கரெக்டாக கணிச்சு அடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இன்னைக்கு நாள் புதுசு, ஆட்டமும் புதுசு. முதல் பால் 4. பிரிட்டி ஷாட்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஷார்ட் ஸ்கொயருக்கு உள்ளே வச்சு போட்டாங்க. காமன் பவர் பிளே ஓவர். ஐயோ மிஸ்ஃபீல்டின் காரணமாக கான்சிகூட்டிவ் 2வது நாளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 3வது பால் அச்சாருங்க. பல்ச்சின்னு அந்த புல் ஷாட்டுக்கு கண்டிப்பாக இடம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். மீண்டும் 4 ஹேட்ரிக் நாளாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு டேவே ரன் மலையை பொழிய வச்சிருக்காருன்னு சொல்லலாம். தீபன், அட்வொகேட் தீபன். 4th பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இழுத்து போட்டாரு. ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸாக புல்லுக்கு போயிட்டாங்க. லாஸ்ட் ஓவர். இந்த முறை அந்த புல்லை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அடிச்சு துவம்சம் பண்ணி தொலைச்சி எரிஞ்சிட்டாரு. முதல் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஹேட்ரிக் 4, ஒரு டாட்டு, ஒரு 6. 1 more remaining. அதுவும் பேட்டில் கட் எடுக்கும். கட்டுக்கு ரெடியாக இல்லை. ஃபாஸ்ட்டாக வேற இல்லை. ஏதோ கல்லில் போட்டு ஃபீல்டர் பக்கமே போயிடுச்சு. குட்டி பக்கம் போக ஓடி எடுக்கப்பட்ட 1. நான் ஸ்ட்ரைக்கரில் நிற்க வேண்டியதான். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 19. செகண்ட் லாஸ்ட் ஓவர் அப்போ பிளே போகிறதுக்கு குட்டி கன்சிக்யூட்டிவாக 2 வைடு. காட் சேஞ்சாக அரௌண்ட் விக்கெட். இந்த முதல் பால் ஸ்லோவர் 1 வர அவுட் ஆனார். அந்த ஹெலிகாப்டர் ஷாட் கேப்பில் தான் போயிருக்கு. ஆனால் 6 ரன்னாவும் மாறி இருக்கு. 4க்கான நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும் போது கண்ட்ரி கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸு, அதை யூஸ் பண்ணியிருக்காரு இங்கே தீபன். ஆஃப் கட்டர் லென்த்து உடஞ்சி உழுவுது. கண்டிப்பாக நினைச்ச இடத்துல உழுவலை, நினைச்சபடி அடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க இங்கே தீபன். அம்பையர் மேல பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. சூப்பரான ஸ்டாப் விக்கி. ஒரு சிங்கிள். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். கிரவுண்டடா போயிருக்கு. அதிகபட்சம் 1 ரன்னா தான் இருக்கும். சந்தோஷ் அங்கே ஃபீல்டர் கண்ட்ரியில். லாஸ்ட் ஓவர் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டாங்க. கபில் 1 more எந்த ஓவர் விட்டாரு. கவர்ஸில் ஏற்றி வச்சிருக்காங்க. ஸ்டாப் பண்ண ஆள் போட்டு வச்சாங்க. கண்ட்ரியில் கவர்ஸில் ஆள். பவர் பிளே ஓவரில் சிங்கிள் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு. மீண்டும் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 36 ஸ்கோரு. நோ விக்கெட் எஃப்சிசி. அடுத்த நியூ பவுலர் விமல். வர விட்டு ஆட பார்த்தாங்க. கொஞ்சம் ஃப்ளோட்டோட போட்டார். மீடியம் பேஸ் ரிலீஸை மட்டும் வைக்க பார்த்தாங்க. சந்தோஷ் பக்கம் மீண்டும் சிங்கிள். செகண்ட் பால் உதயா ஜாயின்ஸ் த பார்ட்டின்னு நினைக்கிறேன். பேக் ஃபுட்டில் போயிருக்கு. அடிச்சிருக்காரு. தலை மேலேயே அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். தலையை தாண்டி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருந்தாலும் இல்லாட்டியும் 6 அப்படின்னு காட்டியிருக்காரு. மீடியம் பேஸ் போட்டாங்க. குட்டி கண்டிப்பாக நின்று வருது. 3வது டேல இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். அதை ட்ரூ பிச்சை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உப்புளியக்குடி. கீப்பர் க்ளோஸ். 3rd பால் அவுட் சைட் ஆப்ஷன். கேட்சை பிடிக்க ஆள் கிடையாது. சிங்கிள் மாற்றிடுவாங்க. சேஃபாக வந்துட்டார். வெட்டு ஆட்டினாரு. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் ஸ்கொயர் பாயிண்ட்டுக்கு அங்கே போயிருக்கு. நல்ல ஸ்டாப். நல்லா டீப்பில் வச்சுருந்தாங்க. தேர்ட் மேன் வரத்துக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட 2. கேட்சுக்கு ரெடியாக இருக்கணும். சந்தோஷ் பக்கம் போச்சு. சந்தோஷ் பக்கம் இது வரைக்கும் எந்த பாலும் இந்த மாதிரி எலிவேஷனோட போகல, தரையோட தான் நிறைய போச்சு. இப்போ தீபன் ஆட்டம் இழந்து வெளியே. 13 பால் 34. தீபன் ஆட்டம் இழந்து வெளியே. இப்போ சுகுந்தன் ஸ்ட்ரைக்கில். 1 more remaining ஓவரில் வந்தோடனே டாஸ். காட்டன் போட்டு வந்தே பிடிச்சிட்டாரு. இன்னும் ஃபைனாக வரும்னு எதிர்பார்த்தப்ப கன்சிக்யூட்டிவாக 2 விக்கெட்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் ஒன் டன் பேட்ஸ்மேன் 2 பேருமே ஆட்டம் இழக்கிறாங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 46. 2 விக்கெட் விட்டுருக்காங்க எஃப்சிசி. அடுத்த நியூ போல சச்சின். ஷாட்டுங்க. குளோரியஸ் டிரைவ் அலாங் த கிரவுண்டில். அடிக்கப்பட்ட 6 நம்ம பார்க்குறோம். இந்த 1 ரன்னு இதெல்லாம் ரொம்ப நல்ல ஷாட்டு. இதெல்லாம் நம்ம போட்டுறதே கிடையாது. அதுக்கான வேல்யூ ரொம்ப அதிகம். அதை தெரிஞ்ச ஆடுறாருன்னு சொல்லலாம். 2 விக்கெட்டு குவிக்காக விட்டுருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. இன்னொரு ஹிட்டர் உள்ளே இறக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். தொட்டியம் விவேக் இங்கே உள்ளே வந்திருக்காரு. 2வது பால் டாஸ். ஸ்ட்ரைட் டிரைவ் ஸ்ட்ரைட் டு த பவுலர். 1 பவுன்ஸில் 4 more. நேரில் லாஃப்ட்டு. அந்த லாஃப்ட்டை தடுக்க ஆள் வச்சு போட்டிருக்காங்க. குத்தி பேருக்கு.
பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணாங்க, அது கேப்பு, அதை யூஸ் பண்ண பார்த்தாரு சந்தோஷ். அந்த ஒரு ஆள் போதும் அங்கே. நல்ல பேட்டிங், நல்ல பேட்ஸ்மேன். ஒரு லீடர் போர்டில் அவர் தான் டாப்பில் இருக்காருன்னு சொல்லலாம் சந்தோஷ். பெரிய ஷாட்டு, நல்ல ஷாட்டு. கிரன்ச்சி சவுண்ட் ஆஃப் த மிடில் ஆஃப் த பேட், பிளென்டி ஆஃப் பேட் பார்க்க முடியுது. இவர் அடிப்பார், இதான் வெயிட் பண்ணேன். கரெக்டாக ஏறினதுக்கு குத்தி போட்டாங்க. ஒரு ஃபுல்லர் பாலுக்கான முயற்சி பவுலர் வந்து. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் தூக்கி விட்டுருக்காரு. யாருமே இல்லாத பக்கம் போயிருக்குப்பா. காற்றுல போனாலும் கேப்பில் போயிருக்கு. நண்டு பிச்சுக்கு த்ரோ வந்துச்சு. இந்த சைடு கொஞ்சம் விளக்கி அடிச்சிருந்தாங்கன்னா, ஸ்டிக்கை ஊட்டி அடிச்சிருந்தாங்கன்னா பிடிச்சி அடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். 4 ஓவர் முடிவில் 52 ஸ்கோரு, 2 விக்கெட் விட்டு. இது ஒரு விமல், அவருக்கான 2வது ஓவர். 2 விக்கெட், முதல் பால். பட் ஒரு டாஸ் பால் பாட்டம் ஹேண்டோட ஃப்ளாட்டாக வச்சார் பேட்ஸ்மேன். ஃபுல் பவர் போட முடியல எனக்கு தெரிஞ்சு. அது கேப்லையும் போயிருக்கு. மீண்டும் சந்தோஷ். அந்த கண்ட்ரி பக்கம் போனாலே ஒரே ஆள் போதும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் ஃபீல்டிங் பார்த்துட்டு இருக்காரு சந்தோஷ். ஃபாஸ்டான பிக்கப் ஷாட்டுக்கான முயற்சி. லைனை கவர் பண்ணோமா, அப்படி ஏற்றி விட்டோமான்னு பார்த்தாரு. அந்த கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஷாட்டு, அந்த கர்வி ஷாட்டு. 3வது பால். ஸ்லோவர் வேரியேஷன். விக்கெட் கீப்பரையும் மிஸ் பண்ண வச்சாரு. விக்கெட் கீப்பரையும் டிசீவ் பண்ணி போட்டாருன்னு சொல்லலாம். கட்டர் போட பார்க்கல. கட்டரை போடாமல், வேகம் போடாமல், வேகத்தை கம்மி பண்ணி நல்லா தூக்கி போட்டார். இந்த முறை ஃபிளாட்டா போட்டிருக்காரு. டெலிவர்ட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்ட். இது கன்ஃபார்ம் ஆறுங்க. ரீகல் ஷாட், ஏரியல் ஷாட் தான் கண்டிப்பாக எடுக்க போறாரு. போன பால் நல்லா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி போட்டாங்க. வேகத்தை கம்மி பண்ணி, போடுற வேகத்தை யூஸ் பண்ணி பிக் பண்ணி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அந்த கண்ட்ரி ஆல்ரெடி டார்கெட் பண்ணி பார்த்தாரு. இந்த முறை கரெக்டாக பட்டிருக்கு. சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. சர்க்கிள்குள்ளே இருக்கும் போதே ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று வந்து பெரிய ஷாட்டுங்க. அந்த கண்ட்ரியை மீண்டும் டார்கெட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ளோவான ஷாட்டை பார்க்க முடியுது. 6 ஓட்டம். உதயா நானும் இந்த மேட்சுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக காட்டியிருக்காரு. எக்ஸ்மேன் பேட்டை பிடிச்சி இந்த ஹிட்மேன் அடித்து காட்டியிருக்காரு. உதயா 6 ஓட முடிச்சிருக்காங்க ஓவரை. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 71, 2 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஓவர் மீண்டும் விக்கி வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. ஓவர் த விக்கெட், முதல் பால். பிடிச்சிருங்க, தவித்தான். ஐயோ, கைக்கு பக்கத்தில் க்ளோஸாக போச்சு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டுருவாரோன்னு எதிர்பார்த்த போட முடியலை. ஒரு ரன்னுக்கு மேலே அவங்களாலையும் ஓட முடியலை. உதயா ரிட்டையர் அவுட்டு. நியூ பேட்ஸ்மேன் காமராஜ் ஸ்ட்ரைக்கில். பேட்டிங் பவர் பிளே ஸ்விட்ச் எதிர்பார்க்கலாமான்னு பார்ப்போம். விளக்கி போட்டார். வந்து உள்ளே வந்திருக்கு. கேர்வியாக கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு. கரெக்டாக வைட் லைன் உரசி போட்டார். ஓ, அச்சாருங்க, பூல் ஷாட்டுங்க. நானும் இருக்கேன், இப்போதான் உள்ளே வந்தேன். எப்போ வந்தோங்கிறது முக்கியம் கிடையாது. பட்டாசா பந்து பறந்து போகிறது எப்படி போகுது பாருங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு காட்டியிருக்காருங்க காமராஜ். ஒரு ஸ்ட்ராங் அண்ட் சாலிட் பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க எஃப்சிசி. 3 மோர். அதையும் பிக் பண்ணாங்க. கரெக்டா சுழட்டி கொடுக்குற இடத்துக்கு வந்த பந்து மைட்டி மேக்ஸிமம். லாஸ்ட் 2 மோர். ஓ, கொஞ்சம் அட்வான்ஸாக புல்லாடி முடிச்சிட்டாரு. ஷார்ட்டாக உடச்சி போடப்பட்ட பந்து. பட் அவுட் சைட் ஆப்ஷன் போட்டாங்க. லைனை கவர் பண்ணி அடிக்க முடியல. அவுட் சைட் ஆப்ஷன் விட்டு பார்த்தாரு. அது கேப்பில் ஆப்பன் ஓவர் தலையை தாண்டி போயிருக்கு. ஒரு 4 ஓட்டத்துக்கான நல்ல வாய்ப்பு பிடிச்சிட்டாருங்க. 4 அவுட் சைட் ஆப்ஷன் அடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கிக்கோ, அடிக்க முடியும், அடித்து காட்டுவேன் காட்டியிருக்காரு. 6 ஓவர் முடிவில் 88 ஸ்கோரு, 3 விக்கெட். இது ஒரு சச்சின், அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் நின்று எடுத்தாருங்க. அவரோட ஜோனுக்கு வந்துருச்சு பந்து. ஆர்க்கில் மாட்டிய பந்து அவுட் ஆஃப் த பார்க்கு. கரெக்டாக இடத்துல விழுவலை, ஃபுல்லாக விழுந்துச்சு. காத்தே அடிக்காத டைம். பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன். இந்த பேட்டிங் ஆர்டரில் தீபன் இவரும் பிவட்டல் ஒரு பிளேயரோ, அதே மாதிரி இவரும் ஒரு பிவட்டலான பிளேயரு விவேக். 2வது பந்து கொஞ்சம் தூக்கி போட்டாங்க. அந்த தூக்கி போடப்பட்ட பந்து ஒரு ஸ்டெப் ஹீட்டை பார்க்க முடியுது. கண்ட்ரி கரதாண்டி ஓடிச்சுன்னு சொல்லலாம். அடிச்ச அடி அப்படி. தீபன் அடிச்சதை தொடர்ந்து பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபன், உதயா, அதுக்கு அடுத்து இப்போ விவேக் அடிச்சிட்டு இருக்காரு. போன பால் 6 ஓட 100 கிராஸ் பண்ணியிருக்காங்க. முதல் டீமா இந்த டோர்னமெண்ட்ல. சிங்கிள். இன்கமிங் டெலிவரி போட்டு காட்டியிருக்காரு. வித்து கொடுக்காத பந்து. எலிவேஷனுக்கு இடம் கொடுக்கல.
பிக் பண்ணியிருக்காரு. கேப்பில் ஃபீல்டரை விட்டு ஒய்டாக போயிருக்கு. டாமினன்ட் சைடாக இருந்தாலும் தன்னோட டாமினன்ஸை காட்டியிருக்காரு பேட்டிங்கில். இங்கே கவர்ஸில் ஆள் தடுத்துருவாங்க எப்படி பார்த்தாலும். நல்லா ஸ்கொயராக வச்சுருந்தாங்க. ஒரு எடுக்கப்பட்ட 1. 7 ஓவர் முடிவில் 108 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. நல்லா விலைக்கு போட்டாங்க. செகண்ட் பால் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. வர விட்டான்னாங்க, ஃப்ளாட்டாக வச்சாங்க. எத்தனாவது ஆறுன்னு தெரில. அவரோட ஹைட்டுக்கு அந்த ரீச்சுக்கு கரெக்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஃப்ளாட்டாக பேட்டை வச்சார். லாங் ஆஃப் ரொம்ப விலைக்கு வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுவார் எனக்கு தெரிஞ்சு. போன பால் வைடு, ரீபல் பால் வைடு 6 கன்ஃபார்ம் 6. பேக் ஃபுட்லேருந்து வெயிட் பண்ணி ஒரு பலார்னு ஒரு 6 ஹேமர் பண்ணியிருக்காரு. போட்டியே 2 பேத்துக்குள்ள அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. விவேகா காமராஜா 6 அடிக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் பேட்டில் மாதிரி போயிட்டு இருக்கீங்க. பேக் ஃபுட் ஷாட் அவருக்கும் கேரி ஆகலை. கேட்ச் ஆப் போய்டு 3 யோசிச்சப்போ அதுவும் போகலை. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஒரு முக்கிய பந்து, டார்கெட் டிசைடிங் பந்து. கீப்பர் விட்டு தரல. அந்த விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. எண்டில் விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. ஒரு இமாலய டார்கெட் காத்திருக்கு. டார்கெட் 125. ஓப்பனிங் பவுலர் அன்பு லெஃப்ட் ஆம் சேசிங்காக சங்கர் ஸ்ட்ரைக்கில். 2 ஸ்டெப்பு. முதல் பால் முதல் பந்தே அடிச்சாருங்க. இந்த மாதிரி நிறைய 6 தேவை. அதில் முதல் 6 வந்திருக்கு. இன்கமிங் டெலிவரி அவுட் கோயிங்காக மாறி இருக்குன்னு சொல்லலாம். சங்கர் ஒரு ஸ்டைலிஷான 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் ஏறி போனார். ஷார்ப்பான கேட்ச் பிடிக்க முடியல. வித் ஆன் ஆஃப் ஆர்ட் அதை விட்டு பார்த்தாரு. ஃப்ளாஷி ஷாட்டு, கிளாஸி ஷாட்டு, சரியான பஞ்சு. ஒரு டாப் கிளாஸ் ஷாட்டு. ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் அடிக்கக்கூடிய ஆன் த அப்பில் அடிக்கக்கூடிய ஒரு அரைஞ்சிருக்காரு. இதையும் பிடிச்சி அடிச்சிருக்காரு. அடிக்கக்கூடிய காத்தோட எடுத்துக்கிட்டு போகுது. மீண்டும் ஒரு 6 ஓட்டம் கிடச்சிருக்கு. ரொம்ப டஃப்பான விஷயம். ரொம்ப ப்ராப்பராக நிற்கிறாரு. ப்ராப்பரான டைமிங்கில் பேட் டவுன் ஸ்விங் செம்மையாக இருக்கு அவர்கிட்ட. இந்தியார் இது பிடிக்க வேண்டிய கேட்சாக இருக்கும். விக்கெட் கீப்பர் கேட்டு போகிறாரு. விட்டுட்டாங்க. ஒருத்தர் கரெக்டாக கேட்டு எடுத்துருக்கணும். ஓடி எடுக்கப்பட்ட 1. சந்தோஷ் இப்போ சைக்கிள். இந்த 1 மோர் ஆள் அந்த பக்கம் போயிருக்கு. இந்தியார் நல்ல ஹைட்டு. செகண்ட் பவுன்ஸ்ல அந்த இடத்துல ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. இந்த டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் சோஃபார் சந்தோஷ். தான் பிடிச்ச முதல் பால் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் கம்ஃபர்டபுள் வேலை வரல. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 21. இதோட இன்னும் விக்கெட் லாஸ் வடுக்கப்பட்டு ஜிபிசிசி. செகண்ட் லாஸ்ட் ஓவர் அப்பர் பிளே போகிறதுக்கு தீபன். ஓவர் த விக்கெட் அட்வொகேட் வராரு. பந்த உள்ள கொண்டு வந்திருக்காரு. இன்கமிங் டெலிவரி போட்டிருக்காரு. கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டியதாக இருந்திருக்கும். அது பெர்ஃபெக்டான லென்த்து. அதாங்க ஆங்கிளும் கிரியேட் பண்ணிட்டாரு. வைட் ஆஃப் த கிரீஸ். வைட் யார்கர். அந்த வைட் யார்கரை விடாமல் துரத்திய வச்சாரு பேட்ஸ்மேன். கவர்ஸ் விலக்கி வச்சிருந்தாங்க. ஒண்டர்ஃபுல்லி போல்டு. ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். அவர் ஓடி வரதை பாருங்க. அவரோட ஆங்கிளை பாருங்க. வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்தால் ரிலீஸே பண்ணுவார். ஒரு சில பால் உள்ளே வரும், ஒரு சில பால் வெளில போகும். இந்த பால் ஒரு ஆஃப் கட்டர். ஒயில என்ன உரசி போட்டு உள்ளே கொண்டாந்தார். 4-1 எக்ஸ்ட்ரா பேஸ் எதிர்பார்க்குறேன். அதே தான் நேராக சொருவை பார்த்துருக்காரு. காலை வச்சு தாங்கி பிடிச்சி மறைச்சிட்டாங்க. லெக் பை உண்டு. ஸோ ஓடி எடுக்கப்பட்ட 1. லாஸ்ட் மோர். ஸோ வேரியேஷனில் விக்கெட்டே அழுறாரு. இவ்வளோ ஹைட்டான டாலான ஒரு விக்கெட் கீப்பரை போட்டு இமாலய டார்கெட்டை அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இமாலய விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. யங் பிளேயர் படுக்கப்பட்டு ஜிபிசிசி சந்தோஷ் ஆட்டம் வந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் சசி நியூ பேட்ஸ்மேன். ஒரு பால் பாக்கி இருக்கு ஓவரில். இவருக்கும் ஸ்லோ ஓவர் 1. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, டாஸாக போட்டாங்க. பெரிய லாஸாக போகுது. சரியான பிளேயர் ரெஸ்டோர்ல பவுண்டரி ஓவர் 2 ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 30. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. வடுக்கப்பட்டி ஜிபிசிசி. அடுத்த நியூ பாலர் விக்கி வந்திருக்காங்க. முதல் பால் சீக்கியா ப்ளே பண்ண பார்த்தாங்க. ஸ்டிக்கு மேலே வருது பந்து. 2வது பந்து நின்று அடிச்சாருங்க. ஒரு ஃப்ளாட் பேட்டிங் அட் பெஸ்ட் பார்க்க முடியுது. போயிடுச்சுங்க. ரொம்ப கிளீனான ஸ்ட்ரைக்கை காட்டிட்டு இருக்காரு இந்த பேட்ஸ்மேன். ரைட் பேட்ஸ்மேன். குத்தி போட்டாங்க. லென்த்தை நல்லாவே இழுத்து போட்டாரு. வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருக்கு. போன பால் வைடு. இந்த ரீபால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டார் பேட்ஸ்மேனும். ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து தான். லைனை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. லாஸ்ட்டோ
ஸ்லோவர் வேரியேஷன் ஃபுல் பிளேட் பிளென்டி ஆஃப் பேட் ஆன் இட்னு கண்டிப்பாக சொல்லலாம். சந்தோஷ் போக சசி அடிக்கிறாரு. சசியும் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ரெண்டு பிளேயர் யங் பிளேயர் ஏஜ் கேட்டகரியில் ஆடக்கூடிய 2 பிளேயரை இறக்கியிருக்காங்க. ஒன் மோர் ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து ஃப்ளாட்டாக வச்சாரு. ஃப்ளாட்டாக பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ண பார்த்து செகண்ட் பவுன்ஸ் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரே ஓட்டம் ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 45 ஸ்கோரு. 1 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் நவீன். முதல் பந்து ஓவர் விக்கெட்லேருந்து டாஸாக பிடிச்சாரு. கொஞ்சம் ஃப்ளோட்டோட போட்டு அது டிப்பாக இறங்கிச்சு. அந்த மாதிரி பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நவீன்கிட்ட. ஸ்கொயர் லெக்குக்கு போச்சு. ஃப்ளாட்டான த்ரோ வரதுக்குள்ள ஓடி எடுக்கப்பட்ட 2 வெள்ளைக்கு போட்டு திருவி எடுத்தார். அந்த லெக் கட்டர் வேரியேஷன் பேட்டுக்கு க்ளோஸாக போட்டாங்க. ஜன்கான் ஒரு இன்கமிங் டெலிவரி நல்ல நிற்கு இருந்துச்சு. சசியும் ஆட்டம்லேருந்து வெளியே போன ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போனாலுமே கம்பேக் பண்ணியிருக்காங்க. கரெக்டான டைமில் கொண்டாந்தாங்க நவீனை. ஸ்ட்ரைக்கில் குட்டி, அவருக்கும் அதே வேரியேஷன், அதே லெக் கட்டர் வேரியேஷன். சம்டைம்ஸ் அவர் ஃபாஸ்ட்டாக போட்டு ஃபாஸ்ட்டாக கட் எடுக்க பார்ப்பாரு. இந்த தடவை வந்து எஸ் அதே தான் தூக்கி போட்டுருக்காரு. கமெண்ட்டில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல பேட்டில் இருக்க போது. சங்கர் ஸ்ட்ரைக்கில் ஒரு ரேகையில் விட்டார். ஒரு மிஸ் டைம் ஷாட்னே சொல்லலாம். அடிக்கக்கூடிய விண்டு கைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தோணுது. சுகுந்தன் அங்கே கேட்சை பிடிக்க விக்கெட்டை விடுறாங்க. இங்கே நல்ல ஓவர் நவீன் அவர் தந்து ரன் ஃப்ளோவை ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணி விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்த நியூ பவுலர் டிகே. மீண்டும் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர். ஸ்டார்டிங்கே லெக் கட்டர் தான் போட்டிருக்காரு. 2 ஃபுல்லராக போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டெப் வீட்டுக்கு போயிருந்தானா மேபி பிடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டார் பேட்ஸ்மேன். ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட் வே பிளாக் கோலுக்கான முயற்சி. நெயில் பண்ணி காட்டியிருக்க அந்த ஒயிட் யாருக்கிற சிங்கிள். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் ரங்கராஜ். ஸ்லோவராக வந்து பாடியில் போட்டிருக்காங்க. லெக் பை சிங்கிள். இங்கே ஃப்ளோ டூ மச் வித் அதை எடுத்துக்கிட்டாரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஆக்சுவலாக தேர்ட் மேனில் கூட ஆள் வைக்கல. ஸ்லிப்பை வந்து கொஞ்சம் விலக்கி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்புக்கு விலக்கி வச்சுருந்தாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். எல்லா பக்கம் அடித்து பார்க்குறாங்க. ஸ்டிக்கில் படலை. போன பால் வைடு ஓடி எடுக்கப்பட்ட 1 பையில். ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து நகராமல் பிடிச்சாரு. காலில் பட்டிருக்கு. 2 ஃபுல்லராக போட்டிருக்காங்க. ஃப்ளோட்டோட போட்டாலும் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. பவுண்டரி போக்க வாய்ப்பு இல்லை. ஓடி எடுக்கப்பட்ட 3. 5 ஓவர் முடிவில் 58 ஸ்கோரு. அடுத்த நியூ பவுலர் காமராஜ். கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி பார்த்தாங்க. பாலோட பிச்சுக்கு போக முடியல. கொஞ்சம் ஃப்ளோட்டோட ஃபுல்லராக போடப்பட்ட பந்து. ஸ்லோவர் வேரியேஷன். ஹை பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ். ஏறி அடிச்சாருன்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன். 6 அந்த இடத்துல ஒரு 6. ரங்கராஜ் ஏறி அடிக்கப்பட்ட 6 பார்க்க முடியுது அவர் பேட்லேருந்து. அல்டிக்காம ஓடி வந்து ஹை பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் வைக்க பார்த்தாரு காமராஜ். வேகமே கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடிய ஒரு லோட்டாஸ் ஃப்ளோட்டோட ஒண்டர்ஃபுல்லி போல்டு. மீண்டும் அவர் ரிலீஸ் பாயிண்ட்டை பாருங்கள். க்ளோஸ் டு இயர்ஸ் இருக்குது. அவர் தலையை ஊட்டி போடுறாரு. அங்கேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சச்சின். 1 மோர் ரிமைனிங் ஓவரில் வர விட்டு ஏந்தி விட்டாங்க. பேக்வார்டில் ஓடி எடுக்க முடியுமா? பிடிச்சி காட்டியிருக்காரு. அங்கே டஃப்பான கேட்ச். எதிர் வெயில் இருந்தாலும் பிடிச்சிட்டாங்க. 6 ஓவர் முடிவில் 66 ஆடி இருக்காங்க. இந்த ஒரு போட நவீன் பாபு அவருக்கான 2வது ஓவர். 12 பால் பாக்கி இருக்குது. 59 தேவை. ஸோ பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. ஓ த விக்கெட்டு. ஓ கிளாஸ் லாஃப்டாக இருந்தாலும் ஃபுல் பிளேடை காட்டி ஏற்றினாரு. ஃபீல்டர்ஸ் உள்ளே வச்ச காரணத்தினால அந்த இடத்துல பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லாமல் வந்துட்டார். தீபன் அட்வொகேட் தீபன். அது யாருமே இல்லாத இடம். ஒரு போர்டு போட்டாரு. செகண்ட் டைம் இதே மாதிரி ஷாட் இந்த பேட்ஸ்மேன்ட்ட பார்க்க முடியுது. 2 டாஸ் பாலுமே அந்த ஸ்கொயருக்கு பின்னாடி அடிச்சிருக்காரு ரங்கராஜ். டூ ஃபுல்லர் 2 க்ளோசர். காலுக்கு பக்கத்தில் போடப்பட்ட பந்து. பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஒயிட் ஸ்டான்ஸ் நின்னாரு. அவுட் சைட் ஆஃப் சம் ஏறி நின்று சிமிலர் கைண்ட் ஆஃப் பால் வித் எக்ஸ்ட்ரா பேஸ். இந்த முறை ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு.
இந்த பேட்டிங் பவர் பிளேல லாங் ஆஃப் வச்சிருக்காங்க. கண்ட்ரியில் ஆள், அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் ஆள். பிச்சுக்கு போக பார்த்தாரு, கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. டீப்லேருந்து வரணும் சுகுந்தன். சிங்கிளா டபுளா? சிங்கிளாக தான் இருக்கும். ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி போடப்பட்ட பந்து. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 75 ஸ்கோரு. லாஸ்ட் ஆஃப் த மேட்ச் பிரதீப் வந்திருக்காங்க. பிச்சுடா சரவணன் மேக்ஸிமம் விட்டு தர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரைக்கில் விஜய் லேட்டாக பட்டுச்சு. 3 more சுற்றி முடிச்சார். ஸ்விங் அண்ட் மிஸ். 2 ஃபுல்லர் மீண்டும் போட்டிருக்காங்க. ஃப்ளாட்டாக போட்டாங்க பேஸோட. சிங்கிள். இந்த 1 more மேட்ச் பால் யாருமே இல்லாத பக்கம் விழுந்துச்சு. பவுண்டரியும் விடாமல் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எஃப்சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ப்ரீ சீமியை ஜெயிச்சு செமிக்கு என்ட்ரா வராங்க. ஆன் பேப்பர் ரொம்ப டாப்பான டீமு, பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே எஃப்சிசி. அதே மாதிரி வடுகப்பட்டி ஜிபிசிசி ஒரு ஊரில் மேலே ஏறின டீமு. யங் பிளேயரை வச்சு நீங்கள் ஆடினாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின ப்ரீ சீமியோட மேன் ஆஃப் தி மேட்ச் காமராஜ் அவர்கள் கையால் கண்ட்ரி ரொம்ப பெருமையாக புளியக்குடி கிரவுண்டில் புளியக்குடி மண்ணில் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கு எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்சாக செலக்ட் ஆன காமராஜு கையால் நட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க லைவில். சூப்பரான இனிஷியேட்டிவ். வர